கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 6வது அதிகாரத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். உபாகமம் 6வது அதிகாரம். அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அதை உபாகமம் 6வது அதிகாரம். உபாகமம் 6வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. 3ஆம் வசனத்தில் ஆரம்ப வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. அடுத்தது, நீ நன்றாயிருப்பதற்கு 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் வாழ்நாள் நீடித்திருக்க, நீ நன்றாயிருக்க நான் உனக்கு ஒரு ஆலோசனை தரேன். இதே 3வது வசனத்திலேயே இன்னொரு வார்த்தை இருக்கு. நீ விருத்தி அடைவதற்கு, நீ நல்லா இருக்க, உன் வாழ்நாள் நீடிச்சிருக்க, நீ நல்லா இருக்க, நீ விருத்தி அடைய உனக்கு ஒரு ஆலோசனை தரேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 5ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், எல்லாரையும் கவனிக்கணும், பைபிளை கவனிக்கணும். என்ன பார்க்கலாம் கூட பரவாயில்ல, பைபிள் பார்க்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு. ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல தேவ மனுஷன் மோசே சொல்றார். என் அன்பு பிள்ளைகளே, ஜனங்களே, இஸ்ரவேல் பிள்ளைகளே, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க, நீ நல்லா இருக்க, அப்புறம் நீ விருத்தி அடைய, மிகவும் விருத்தி அடைய. உனக்கு ஒரு பெரிய ஆலோசனை தர. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்தான் கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூர், நேசி. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஓரம் கட்டிட்டு நீ நல்லா இருக்க ஒரு ஆலோசனை தருகிறேன். நீ மிகவும் விருத்தி அடைய உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். நீ உயிரோடு சுகபலத்தோடு இருக்க உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன். சர்வ வல்லமையுள்ள உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு முழு பலத்தோடு நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள் எல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? செல்ஃப் மேல இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். பாக்கெட்ல இருக்கணுமா? செல்போன்ல இருக்கணுமா? கர்த்தருடைய கட்டளைகள், பிரமாணங்கள். ஆண்டவர் 10 கற்பனைகளை தான் உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆனா அதை மொட்டையா சொல்லக்கூடாதுன்னு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அந்த வசனத்தை 10 கற்பனைகள் தான் ஜனங்களுக்கு தெரியுமே. ஆண்டவரே கவனிக்கணும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரை நேசி, சிநேகி.
இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்தில் இருக்கட்டும். 7 அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளிடத்திலே கருத்தாக போதி, அதை குறித்தே பேசு. 7ஆம் வசனத்திலே அதை குறித்து பேசு. உன் இருதயத்தில் அது இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்கு அதை போதி, அதை குறித்து உன் பிள்ளைகளிடத்துல பேசு. சினிமாவை பத்தி பேசுற. அல்லேலூயா. ஆமா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன சினிமாவை குறித்து பேசுகிறாய், மற்றவர்களை குறித்து பேசுகிறாய். உன் பிள்ளைகளிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? ஆரம்பம் உயிரோடு இருப்பதற்கு முதல்ல, இரண்டாவது நன்றாய் இருப்பதற்கு, இரண்டாவது, மூணாவது விருத்தி அடைவதற்கு. நீ பழுகி பெருகணும், நீ நல்லா இருக்கணும், நீ உயிரோடு சுகபலத்தோடு ஜீவனோடு இருக்கணும். இதுக்குதான் இந்த காரியங்களை சொல்லிட்டு வர. அல்லேலூயா. நீ சரியாயிருடா, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கட்டா. இந்த வார்த்தைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுடா? போதிடா. எப்போ பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி பேசுறா. அப்படி பேசும்போது நம்ம பிள்ளைங்க சில நேரத்துல என்னப்பா அப்படி போட்டு அறுக்கிறேன்னு சொல்லுவாங்க, திட்ட கூட செய்வாங்க. அல்லேலூயா. ஆமென். போன் பண்ணுவேன் மகளுக்கு, பிரைஸ் தி லார்ட் என்னுவேன். அவங்க அந்த பக்கத்துல பிரைஸ் தி லார்ட் சொல்ற வரைக்கும் நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்பா தானே, மற்றவங்க எல்லாம் சொல்லிடலாம். அப்பாவுக்கு என்ன பிரைஸ் தி லார்ட்? அப்பாவுக்கு பிரைஸ் தி லார்ட் இல்ல. பிரைஸ் தி லார்ட் யாருக்கு? தேவனுக்கு. ஆண்டவரே, தகப்பனுடைய குரலை கேட்க உதவி செஞ்சீங்களே, பிரைஸ் தி லார்ட் பா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, அதை குறித்து பேசு, அதை குறித்து போதி. உனக்குள்ள அது இருந்தாதான் நீ செய்ய முடியும். அல்லேலூயா. உனக்குள்ள அக்கினி இருந்தாதான் அதை உன் பிள்ளைகளுக்குள்ள பற்ற வைக்க முடியும். நீ வெளிச்சமா இருந்தாதான் மற்றவர்களை வெளிச்சத்துல நடத்த முடியும். நீ ஜெபாவி உடையவனாய் இருந்தாதான் மற்றவர்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற முடியும். அதுக்கு நீ முதல்ல இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வை, அதை குறித்து போதி, அதை குறித்து பேசு. அடுத்து சொல்றாரு 8, அவைகள் உன் கைகளின் மேல். எது? கர்த்தருடைய வார்த்தை, 10 கற்பனைகள் உன் கையில அடையாளமாவை. கையில என்னென்னமோ அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. என்னென்னமோ அடையாளம் இருக்கு. என்னென்னமோ கையெல்லாம் கட்டி நடக்கிறோம். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதிகமாக காது குத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பெண்கள் காது குத்துறது ஒரு பக்கம் இருக்கு, பையனுங்க காது குத்திட்டு இருக்கிறோம். பையனுங்க கம்பல் போடுறான், பாஸ்டர்களே போடுறாங்க. பாஸ்டர் எத்தனை பாஸ்டர் சொல்லிட்டோமா? நானு முன்னடையாளங்கள் இல்லை, அது முன்மாதிரிகள் இல்லை. ஒரு காரியத்தை அநேகர் பயன்படுத்துகிறதினாலும் அதை பின்தொடர்கிறதினாலும் அது நன்மையானது கிடையாது. அல்லேலூயா. நல்ல உபதேசங்கள் கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய திருச்சபையில்
நாம் சொல்ல பயப்படுகிறோம் என்றால் அது பாவம். தைரியமா சொல்லு, நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லு. உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் பேர பேத்திகளுக்கு சொல்லு. சொல்ல மாட்டேல்ல, அப்ப தப்பு தானே. கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால கையில கட்டிக்க, அதை ஞாபகப்படுத்த மறந்துடக்கூடாது. நீ நான் சொல்லி இருக்கிறேன், சின்ன பையனா இருக்கும் போது 17 வயசுல ரட்சிக்கப்படும் போது எப்பவுமே பைபிள் எடுத்துட்டு, இன்னைக்கு அப்படிதான் இருக்க, எப்பவும் பைபிள் எடுத்துட்டு போவேன். நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன், பைபிளை என்னமோ பெருசா காற்று எடுத்து போல இந்த பைபிள் என்னை பாதுகாக்கும் என்று நான் எடுத்துக்கொள்வேன். அது நிமித்தமாவது நான் என்ன பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். பைபிளோடு பஸ்ல ஏறுவேன், பைபிளோடு கூட எல்லா இடத்துக்கும் போனேன், வந்தேன், எல்லாம் செஞ்ச காரணம் இந்த பைபிள் என்னை பாதுகாக்கும் என்கிறது ஒரு பக்கம் இருந்தால், இது இருக்கிறது என்பதற்காக நான் என்ன பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். எங்க அப்பா என் கூடவே இருக்கிறார். கவனிக்க வேண்டும், நம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், தவறக்கூடியவர்கள், பலவீனமானவர்கள். இதுக்குதான் சொன்னாரு, இருதயத்தும் உள்ளத்துல வையே, அதை குறிச்சு தான் நீ என்ன பண்ணணும், பேசணும். நீ மற்றவங்களாட்ட பேசுறனா 5 நிமிஷம் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருப்பாடு அப்படின்னா, எப்படியாவது ஒரு சூழல்ல இயேசுவை பத்தி நீ சொல்லியிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அங்க சொல்லிட்டு இருக்கணும். உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், கூட வேலை செய்யலாம், யாரா இருக்கட்டும். இல்ல இதை சொல்லாம நீ பேசல அப்படின்னா அதனால் உனக்கு நன்மை வராது. பிரயோஜனப்படணுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆபத்து வரும், ஒவ்வொரு மனிதனுக்கும் விபத்து வரும், ஒவ்வொரு மனிதனும் இருதயத்திலே சோர்ந்து போவான், ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம் வரும், நோய் வரும், பலவீனம் வரும். நீ நல்ல வார்த்தைகளை அவனிடத்துல பேசி வச்சிருந்தீனா அந்த வார்த்தை அவனுக்கு என்ன ஆகும், அன்னைக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு வேண்டாடே போதும் நிறுத்துறான்னு சொல்லுவான். ஆனா ஒரு நாள் வரும், அவன் நீ அறியாத நேரத்தில் உன்னை தேடுவான், உனக்கு அவன் கால் பண்ணுவான். டேய், நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்டா, எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லுவான். எல்லாம் கவனிங்க தம்பி, இங்க கவனி. ஒன்னு அதை செய்தி இல்லைன்னா என்ன கவனி. அல்லேலூயா. ரெண்டுத்திலையும் பண்ண முடியாது. கவனி, நம்முடைய செவிகள் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுக்கும். ஆனால் அதற்கு நாம் உடன்படக்கூடாது. இதெல்லாம் எதற்கு? ஃபர்ஸ்ட்ல முதல்ல உயிரோடு இருக்கிறதுக்கு, இரண்டாவது நல்லா இருக்கிறதுக்கு, மூணாவது விருத்தி. 3 தான் முக்கியம். உயிரோடு இருக்கிறோமா, நல்லா இருக்கிறோமா, விருத்தி அடைகிறோமா, 4 நாள் விருத்தி. இது 3 நமக்கு வேணும்னா கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே என்னதுங்க? உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம். அதனாலதான் சொல்றாரு, இருதயத்தில் வைடா, நீ போதிடா, அதை குறிச்சு பேசிடா, அதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு கையில கட்டிக்கொள். அப்புறம் 9 கண்டாவது உன் அவைகள் உன் கண்களுக்கு நடுவே சோதம். கண்களுக்கு நடுவே, கண்களுக்கு இந்த 2 கண்களுக்கு நடுவே என்னது? இது பொட்டு. அப்போ ஏதோ ஒரு காரியம் அது மறுவி வேற ஏதோ ஒரு அடையாளம் ஆயிட்டு. கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருடைய வார்த்தை, அதை பார்க்கும் போதே தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும், கர்த்தருடைய உபதேசம் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ நான் ஒருத்தரை திட்டிட்டேன், அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகத்தில் வருமா, வராதா? வரும். வராம
பத்தியா இப்படி கேட்டாப்பா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை உன் நிலைக்கால்களில் உன் வீட்டின் வாசலில் என்ன பண்ண எழுதுவாயாக. உன் வீட்டு வாசற்படி மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? போகும்போது வரும்போது அந்த வார்த்தை பார்க்கறியா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பழசாகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது போன வசனங்க, நெட்டு போட்டுறது. இது எந்த வருஷத்து வசனம்? இந்த வருஷம் ஒரு வசனம் கொடுக்கும்போது இப்ப இருக்கிற வசனத்தை தூக்கி தூர போட்டுடணும். வருஷம் அது வருஷத்தம், அதாவது வருஷம் போடாமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, ஒழியாதது. வானமும் பூமியும் ஒழிஞ்சாலும் இந்த வார்த்தை ஒழியாது. இந்த வார்த்தையின் வீடுகளிலே நிலைக்கால்கள் மேலே நீ எழுதி வை. அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா என்பதை நீ யோசி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆமென், நீ ஆசீர்வாதமாய். இதெல்லாம் இருக்குது வாசல்ல. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா உபதேசம் இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்தான் கர்த்தர். அவரை மட்டும்தான் நீ வர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. வேற மனிதர்கள் ஒருவனையும் ஆராதிக்க கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், சோதரம், உன்னுடைய வீடுகள் மேலே எழுதுவாயாக. அடுத்து என்ன சொல்றாரு? 13வது வசனத்துல, 12வது வசனத்துல கடைசி வார்த்தை, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கவனிக்கணும். சாதாரணமா தொடச்சு போட்டு போயிடலாம் நினைச்சிடாத, மாத்திடலாம் நினைக்காது, மறந்துடலாம் நினைக்காது. சாய்ஸ். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது. சாய்ஸே கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. சாய்ஸே கிடையாது இங்க. கடவுள்களை சாய்ஸ் வச்சிட்டு இருக்கிறவங்க கதா அந்தோகரி. எங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அவர் தான் விட்டாலும் சரி, எங்களை நடத்தினாலும் சரி, எங்களை வைத்தாலும் சரி, சாகடிச்சாலும் சரி, அவர் தான்றவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணேன் என்று எழுதியிருக்கிறது வசனம். உண்மையா அவரை பற்றிக் கொண்டால் நீயும் சரி, உன் பிள்ளைகளும் சரி, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சரி, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுவீர்களே ஒழிய ஒரு நாளும் நீங்கள் ஆமென் பலவீனம் அடைய மாட்டீர்கள். மெயின் காரணம் என்னன்னா அவர்தான் கடவுளை உயர்த்து. என்னை எந்தி அங்க வரலாம். மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். பணம் வரலாம், பொருள் வரலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம். என்கிட்ட ஒரு 100 சவரன் இருக்கிறது, 50 சவரன் இருக்கிறது, இருக்கட்டும். அல்லேலூயா. எங்கேயோ இந்த பூமியிலே டன் கணக்கில் தங்கம் இருக்கத்தான் செய்கிறது. எங்க? இந்த பூமியில மனிதர்கள் போகாத இடத்துல, சோதரம் யாரும் பார்க்காத இடத்துல, பூமிக்கு அடியிலையோ இல்ல மலைக்கடியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல சோதரம் இந்த உலகத்துல யாரும் எதிர்பாராத தங்கங்களும் வைடூரியங்களும் எல்லா ரத்தனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. கவனியுங்கள். அவைகள் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வுக்கு தேவன் கொடுத்தது இல்லை, நாமவே இதை உருவாக்கிக் கொண்டோம். அவைகள் நம்முடைய வாழ்வை உயர்த்தும் என்று எண்ணுகிறோம். இன்றைக்கு பொருள் வேணும். ஒரு 10 சவரன் தான் 10 லட்சம், 100 சவரன் தான் 1 கோடி. நல்லது.
நல்லது இருக்கட்டும். ஆனால் நீ உயிரோடு இருக்க அது உதவாது. கவனிக்க வேண்டும். ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. இது கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், முதலாவது இந்த ஆராதனை ஒழுங்கு, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. சோதரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடு. வேற கடவுள் உனக்கு வேண்டான்ற, அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேற சாய்ஸ் இருக்கக்கூடாது. வேற கடவுள்களை நீ தேடக்கூடாது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரு, அப்புறம் பாகால் தெய்வம்னா பாகால், அங்க போயிட்டு கர்த்தரான நின்னா கர்த்தரான நில்லு, தேவனோடு நில்லு. கவனிக்க வேண்டும். இன்றைய உலக காரியங்களுக்காக தேவனை மறுதலித்துக் கொண்டிருக்கிறது. ஆராதனை நேரத்தில் கூட நாம் படிச்சோம், உம்மை மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் ஆமென், கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஆண்டவரே உங்களை நாங்க மறுதலிக்க கூடாது. உலகத்திலே பெரிய பாவம் எதுடான்னா இதுதான். தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசின் வார்த்தையை கேட்டாம் பாருங்க, அதுதான் பெரிய பாவம். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். என்ன பெரிய பாவம்? அதுதான் பெரிய பாவம். மற்றதெல்லாம் மன்னிக்கிற பாவங்கள் தான். மற்றவைகள் அத்தனையும் மன்னிக்கிற பாவங்கள் தான். ஆனால் தேவனை மறுதலிப்பது என்பது, தேவனை விட்டு விலகி போவது என்பது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. அதிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, இயேசு என்கிற பெயரில் மட்டுமே நீ ஆணையிடுவாயாக. ஆமென். 15வது வசனம், 14வது வசனத்தில் கடைசி 14 கடைசி என்ன சொல்லுது? அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. 15 உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் என்னங்க அப்படின்னு என்னதுங்க எனக்கு தெரியல. இப்ப யோசித்து பாருங்களேன், சகிக்கவே மாட்டாரு, சகிக்க மாட்டாருங்க. நீ பெற்ற ஒரு பிள்ளை உன்னை அப்பான்னு கூப்பிடாம உனக்கு எதிராளியா இருக்கிற, அதாவது உங்க அப்பாவுக்கு எதிராளியா இருக்கிற இன்னொருத்தனை போயிட்டு நீ அப்பான்னு கூப்பிட்டா உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அன்பின் தேவன் தான் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால சொல்றேன், ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல ரொம்ப உடைஞ்சி பட்டு அழுதக்கூடிய நானா தான் இருப்பேன். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் சொல்றேன். அதே நேரத்தில் சோதரம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த விஷயத்தில் நாம் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. கர்த்தரோடு நில்லு, கர்த்தர் உன்னோடு நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மறுதலிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் யாரும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை, ஜாக்கிரதை. ஏன் நீ உயிரோடு இருக்க, ஏன் நீ நன்றா இருக்க,
ஏன் நீ பல விருத்தி அடைய பழகி பெறு. எந்த சூழ்நிலையிலும் மாறாத பணம் வரும், பதவி வரும், 4 காசு சம்பாதிக்கலாம், 4 பொருளை சேர்ப்ப, எல்லாம் இருக்கட்டும். ஒண்ணு இல்லாத போது எப்படி வாழ்ந்தோமோ அதே போல எல்லாம் இருக்கும் போது வாழ பழகிக்கோ. எல்லாம் இருக்கிறது என்று ஒரு நாளும் தேவனை மறுதலித்து விடாதே. இது எல்லாம் உன்னை விட்டு போய்விடுகிறதற்கு கொஞ்ச நேரம் போதாது. கவனமாயிருக்கணும், கவனமாயிருக்கணும். இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் நமக்கு சொந்தம் இல்லை, அது எப்ப வேண்டுமானாலும் போகும். இந்த உயிரை காப்பதற்காக எவ்வளவு பேர் தன் சொத்துக்களை இழந்து மருத்துவர்களுக்கு கொடுத்து மறுபடியும் சுகமாக முடியாமல் செத்து போனவர்கள் ஏராளமான பேர். நீ உயிரோடு கூட இருக்க ஒரு ஆலோசனை, நீ நல்லா இருப்பதற்கு ஒரு ஆலோசனை, நீ விருத்தி அடைந்து பள்ளிக்கு பெருக ஒரு ஆலோசனை. மிகவும் கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. தேவனை மறுதலிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யாதே, செய்கிறவங்களுக்கு நீ உடன்படாதே. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால் என்ன சொல்லு கடைசியில சத்தமா சொல்லுங்க, பரீட்சை பாராதிருப்பீர்களாக. தேவனை டெஸ்ட் பண்ணாத, பரீட்சை பார்க்காதே. தேவன் நல்லவர் தான், ஆனா இந்த விஷயத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவரையும் மாத்திரையே நீ அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றபடி நீ எந்த தப்புனாலும் தப்பான தப்புன்னா மறுபடியும் சேர்த்துக்குவாரு. அல்லேலூயா. இந்த இளைய மகன் போனானே, அப்பாவை ஏதாவது 2வது அப்பா ஏதாவது சேர்த்தானா? கிடையாது. போனா ஏதோ தப்பா ஏதோ பண்ணிட்டான், ரிட்டர்ன் பண்ண சேர்த்து. நீ எங்க போனாலும் ஓடி வருகிற ஒரு புகலிடமாய், மறைவிடமாய், சோதரம், ஒரு அடைக்கல பட்டணமாய் ஆண்டவர் இருக்கிறார். அதை மறுதலிச்சிட்டீங்கன்னா எங்க போவேன்? கவனிச்சு பாருங்க. தேவனே நமக்கு மறைவிடம், புகலிடம், அடைக்கல பட்டணம், அவரே நமக்கு பேர். அந்த பேழையில தான் நம்ம இருக்கணும். அந்த பேழையை நாம் மறுதலித்தால் ஒரு நாள் வரும், பேழையில் இல்லாதவர்கள் இந்த பூமியிலே நோவா காலத்தில் மாண்டு போனது போல மாண்டு போகிற காலம் வரும். சத்தியம் சத்தியமே, சுவிசேஷம் மாறாது. அல்லேலூயா. கவனமாய் கேட்கணும். அன்பு செலுத்தி வளர்க்கிறோம் பிள்ளைகளை, கண்டிப்போடு வளர்க்கணும், கருத்தோடு வளர்க்கணும், புத்திமதி சொல்லி வளர்க்கணும், அடித்து கூட வளர்க்கணும். அல்லேலூயா. அன்பு வேணும், பரிவு வேணும், பாசம் வேணும். அதே நேரத்தில் அவர்களை ஒழுக்கமாய் வளர்ப்பது அவசியம் வேணும். கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா உங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க. வேதத்தில் தெளிவாய் இருக்கிற தேவனால் மன்னிப்பை பெறுகிற பாவங்கள் உண்டு, மன்னிக்க முடியாத பாவங்களும். கவனியுங்கள். 17வது வசனம் கடைசி 17வது வசனம் முழுக்க வாசிக்க கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. கவனம் வேணும், எச்சரிக்கை வேணும்.
இப்ப நான் பேசும்போது உனக்கு எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, கேட்க மனசு இல்லையா? உன் வாழ்நாள் நீடித்து இருக்க, நீ நல்லா இருக்க, நன்றாய் இருக்க, நீ பலுகி பெருக, விருத்தி அடைய கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் இன்றைக்கும் பேசுகிறேன், நாளை தினத்தை பற்றி பேசுகிறேன், உன் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறேன், உன்னுடைய வரும் சந்ததியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், வரும் சந்ததியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், நிச்சயம் ஒரு நாள் கல்யாணம் ஆகும், நிச்சயம் உனக்கு பிள்ளைகள் வரும், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனம், கவனம் வேண்டும். கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. 19வது வசனம் பாதி பாருங்க. நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. உன் பார்வைக்கு இல்லப்பா, இந்த உலகத்தான் செய்கிறான், அவன் செய்யறான், இவன் செய்கிறான், அந்த ஊழியக்காரன் செய்கிறான், அந்த ஊழியக்காரன் பையன் செய்கிறான், அதல்ல. கொஞ்சம் நில்லு, கவனி, நில், கவனி, செல். ரோட்ல எழுதிட்டான்ல, நில்லு, கவனி, செல். நில்லாம கவனிக்காம போனீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆக்சிடென்ட். கொஞ்சம் யோசி. இப்ப இந்த காரியத்தை செய்யறோமே, இது தேவன் மகிமைப்படுவாரா, கனப்படுவாரா, தேவனுக்கு பிடிக்குமா? இதனால அப்பா அம்மாவுக்கு மரியாதை உண்டா, பாஸ்டருக்கு மரியாதை உண்டா, சபைக்கு மரியாதை உண்டா, சமுதாயத்துக்கு மரியாதை உண்டா? இதனால பக்தி விருத்தி உண்டாகுமா? இல்ல நம்ம உள்றதுனால கூட சேர்ந்து 4 பேர் வந்து உழுவானா? அல்லேலூயா. கொஞ்சம் கவனி. நீ போய் விழுந்துட்ட, நீ போய் பண்ணிட்ட, நீ போய் செஞ்சிட்ட, உனக்கு பின்னாடி வரவன்லாம் அந்த பள்ளத்துல வந்து விழுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் நாம் முன்மாதிரியாய் விளங்க வேண்டுமே ஒழிய தவறான விஷயங்களுக்கு நாம் காரணர்களாக மாறிவிடக் கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றார் ஆண்டவர்? நீ உயிரோடு இருந்து நல்லா இருந்து விருத்தி அடைஞ்சு நல்ல சுகபலத்தோடு வாழணும், எந்த குறை இல்லாம வாழணும். நீங்களும் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு அப்படி இருக்கணும். அப்படி நிரம்ப 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 நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறார். மேலும் 24வது வசனம், இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். கவனிங்க. இப்ப இருக்கிறது போல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஒரு வள்ளிவே சொல்லுங்க. இனிமேலும் நீ நல்லா இருக்கணும். உயிரோடு அவன் நம்மளை காப்பாற்றணும். அல்லேலூயா. வந்து போன கொரோனாவை விட மோசமானதெல்லாம் வரத்துக்கு தயாரா இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா. சமீபத்தில் ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தை, எய்ட்ஸ். யோசிப்பாரு, செங்கல்பட்டு ஜிஹெச்ல குழந்தை பிழைக்க கிடக்கு. 6 வயசு குழந்தை. எப்போ கண்டுபிடிச்சா? 3 வயசுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? யாருங்க? சொல்ல மாட்டீங்கல்ல?
இவ்வளவு கஷ்டம். என்னுடைய ஒழுங்கின்மை என் பிள்ளைகளை பாதிக்கிறது. என்னுடைய ஒழுங்கின்மை என் பேர பிள்ளைகளை பாதிக்கிறது. என்னுடைய ஒழுங்கின்மை என் சந்ததியை பாதிக்கிறது. கவனிக்கணும். பெற்றோர்கள், பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனிக்கணும். ஆண் பிள்ளைகளாகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், வாலிப பிள்ளைகள் கவனி. விளையாட்டல்ல வாழ்க்கை, அது ஒரு போர்க்களம். போர்க்களம். அதிலே போர் புரிந்து வெற்றி பெற்றவர்கள் சிலர் தான். அநேகர் அதில் மாண்டு போனார்கள், விழுந்து போனார்கள், அழிந்து போனார்கள். தேவனுடைய துணை இல்லாமல் இந்த பூமியிலே நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. தேவனுடைய துணை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய துணை நமக்கு. ஆமா, அவர் உங்களை உயிரோடு காப்பதற்கு, என்னாலும் நல்லா இருப்பதற்கு, நன்றாக இருப்பதற்கு நீங்க ஒன்று செய்ய, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஒழுக்கமா அதை செய்ய பழகு. இஷ்டத்துக்கு போகாது, இஷ்டத்துக்கு நடக்காது. உங்கள்கிட்ட பணம் இருக்கும், காசு இருக்கும், இல்லை செய்யும் பலன் இருக்கும், அப்படின்னு செஞ்சிடாது. இதைதான் நிதானமா செய். இதெல்லாம் யார் தான் கொடுக்குது? இதெல்லாம் யார் கொடுக்குது? சத்தமாக தான் சொல்லுங்க பார்ப்போம். சரியான கொடுத்தது சொல்லாதீங்க, பரவாயில்ல. இது எனக்கு எல்லாம் கொடுத்தது கர்த்தர்ன்ற ஒரு வழியில சொல்லுங்க. அவர்தான் கொடுத்தார். கொடுத்தவருக்கு மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக அல்லேலூயா நாம் தேவனை பற்றிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, நீ உயிரோட இருக்க, நீ நன்றாக இருக்க, நீ விருத்தி அடைந்து வாழ, எல்லாம் ஆண்டவர் உனக்கு. எதை உன் இருதயத்தில் வை, எதை உன் கையில கட்டிக்குள், எதை உன் நெற்றிகளின் நடுவே கண்களுக்கு இடையில் வை, எதை உன் வாசல்களில் தொங்கவிடு, எழுதி வை. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணம், அவருடைய கட்டளைகள், விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகள் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. சாதாரணமா 10 கட்டளையை ஒப்பிச்சா தான் சாப்பாடு கொடுத்தாங்க எனக்கு ஒரு டைம் எங்க வீட்டுல. 10 கட்டளையை நான் கரெக்டா சொன்னதுக்கு பிரைஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறேன். 10 கட்டளைகள். அதிலே முதலாவது கட்டளை யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் கனவுல கூட நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துப்பாக்கி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இயேசுவை மறுதலிச்சுட்டு ஓடிட்டு, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? ஹலோ, இப்ப நடக்குது இங்க. துப்பாக்கி கொண்டு வந்து நீட்டுறாங்க. AK-47 எடுத்து வந்து நீட்டுறோம். இயேசுவை மறுதலிச்சுட்டா நீ போயிடலாம் வீட்டுக்கு, இல்லைன்னா என்ன பண்ணுவோங்க? சுட்டுடுவேன். எத்தனை பேர் என்ன சுட்டாலும் பரவாயில்லை அப்படி நிற்கக்கூடியவர்கள் தேவனுக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, இன்னும் சில காரியங்கள்லாம் செய்யணும், இப்பதான் லேண்ட் வாங்கிருக்கு, வீடு கட்டணும். அல்லேலூயா. ஆமா. ஏயா சாதாரண விஜய போய் பார்த்ததுக்கு செத்து போட்டவங்களே சொல்றாங்க அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்கய்யா. பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. விஜய பார்க்க போன இடத்துல பிள்ளைங்க செத்து போச்சு, கொண்டாட்டி செத்துச்சு, வீட்டுக்காரன் செத்துட்டான், குழந்தைங்க செத்துச்சு. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு அது சந்தோஷம். இன்னும் 2-3 இருந்தா கூட சாவடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. தேவனை யார் ஒருவன் மறுதலிக்க தன்னுடைய இருதயத்தை கூட அந்த எண்ணம் வராம ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது பைபிள் தெளிவா இருக்குது. இந்த சரீரத்தை மட்டும் கொலை செய்யறவனுக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஆசா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, 2 பசங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க செத்துருவியா, எங்களுக்கெல்லாம் இன்னும் கடமை இருக்க, மொத்தமா சேர்ந்து போயிடுவான், வெளியே இருக்கிறவங்க கூப்பிட்டுக்க, பிரச்சனை இல்லாம போயிடுவியா, கஷ்டமே வேணாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் படி ஆண்டவருக்குள்ள இந்த உலகத்துல இந்த சரீரத்துல வாழ்வது என்பதோ சரீரத்தை விட்டு வெளியே போவது என்பதோ பெரிய விஷயமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சரீரத்துல இருக்கிறதோ இந்த சரீரத்தை விட்டு வெளியே போறதோ பெரிய விஷயம் கிடையாது. தேவனுக்கு எது ரொம்ப பிடிச்சதே தெரியுமா? ரொம்ப ரொம்ப பிடிச்சதே தெரியுமா தேவனுக்கு? இப்போ ஸ்டீபன் இங்க இருந்து அங்க போய் எடுத்து பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் இது பிடிக்காது, மனிதர்களுக்கு பிடிக்காது, ஆனா தெய்வத்துக்கு பிடிக்கும். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தான் கஷ்டங்க, ஆனால் தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார். ஏன்னா அங்க போயிடும், அவர்கிட்ட போயிடும். என் பிள்ளை எங்க வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு என் பிள்ளை வந்துச்சுன்னு. அல்லேலூயா. ஆமா, பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். கவனியுங்கள், முதல் கற்பனை, முதல் கற்பனை என்னது? என்னை என்று உனக்கு வேற கடவுள்கள் என்னது உண்டாயிருக்க வேண்டாம், நீ உற்பத்தி செய்து கொள்ளாதே. இந்த விஷயத்துல தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார், எல்லாத்தையும் மாத்திவார். கடவுள்களை உருவாக்காதே. ஒரு நாள் இயேசுவை விட்டு விலகி இன்னொன்னு போயிட்டு கல்லையும் மண்ணையோ இல்ல சாமியோ இல்ல உங்க வீட்டுல யாராவது செத்து போயிருந்தாலோ இல்ல உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்க பாட்டி தாத்தாவோ யாரோ செத்து போயிருந்தா அந்த அவன் காரியத்தை போய் நீ கும்பிட்டு கொண்டு இருக்காதே. உயிரா இருக்கும்போது நல்ல கவனி. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எப்படிங்க? உயிரா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு நல்ல சோறு போட்டு கவனி, அன்பு செலுத்து. மாமியார கவனி. செத்து போயிட்ட பிறகு ஒரு போட்டோ எடுத்து மாட்டி அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வா, மாசம் என்னைக்கு அது சோறு வச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அது ஒரு விக்கிரக ஆராதனை. நீ கையெடுத்து கும்பிட்டு ஆராதிக்கக்கூடிய ஒரே நபர் உன் ஆண்டவராகிய இயேசுவாக மட்டுமே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது என்ன சொல்றாரு? 4வது வசனத்துல, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு
உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீ ஆராதனை செய். வேறொரு விக்கிரகம் உன் வீட்டுக்குள்ளே, உனக்குள்ளே, உன் சரீரத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆடைகள்ல கூட வந்துடக்கூடாது. இந்த ஆடைகள் செலக்ட் பண்ணி கொண்டு வரது கூட ஞானமா செயல்படுது. தயவு செய்து பிசாசுக்கு இல்ல ரொம்ப நல்லது பாஸ்டர், பிடிச்சிருக்கு பாஸ்டர், ரொம்ப டிசைன், சூப்பர் டிசைன் பாஸ்டர். ஏவாள் கூட அப்படின்னு நான் பார்த்தா எதை அது நல்லா இருக்குது இல்ல. கண்களின் இச்சை. கர்த்தரை மட்டும் ஆராதனை செய்ய பழகு. இதுக்கு இடையில இன்னொரு விக்கிரகத்தை ஒரு நாளும் உருவாக்கி கொள்ளாதே. அல்லேலூயா. எந்த ரூபத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்குள்ளே அது வரக்கூடாது. ஜாகிரதை. உன் நண்பரா இருக்கலாம், உன் கம்பெனியா இருக்கலாம், உன் முதலாளியா இருக்கலாம், ஏன் உன் உறவினர்களா இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கும் உனக்கும் நட்புறவு இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும். விக்கிரகங்கள் என்பது உன் வீட்டுக்குள்ள எப்படியாகிலும் உள்ளே நுழைந்து விடும். எல்லாத்திலும் தோல்வியாக இருக்கட்டு, பிரச்சனையா இருக்கட்டு, பயமா இருக்கு, நடுநடுங்கிட்டு இருக்கிறான், இன்னாரு தெரியல, எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் சோதி போ அப்படின்னு சோதிக்கும் போது அவன் நேசிக்கிற மனைவி அங்கிருந்து என்ன கொண்டு வந்தான், அங்க வீட்டுல இருந்து விக்கிரகம். கவனியுங்கள், ரொம்ப கவனமா இருக்கணும். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பது ஏதோ ஒன்று. கொஞ்சம் கவனி. ஸ்மெல் வருது, வீட்டுக்குள்ள ஸ்மெல் வருது, கவனி. நல்ல தொடை, எல்லாத்தையும் சுத்தம் பண்ற இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். உனக்கே தெரியாமல் நீ கொஞ்சம் கொஞ்சமாய் நீ பாதாளத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிற, அழிவின் வாசலிலே போய் கொண்டிருக்க. அழிவின் விளிம்புக்கு போயிட்ட. உன்னை காப்பாற்றணும், கவனமாயிரு. அந்நிய தேவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவைகளை உன் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் கொண்டு வந்து விடாதே, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்ற? 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. நீ செய்யறதையும் செஞ்சு விட்டு லாஸ்ட்ல வந்து ஆண்டவர் காப்பாத்தலன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. உன் ஆண்டவருடைய நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக. மறுதலிக்காதையா, தேவன் மேல நம்பிக்கையா. சில நேரங்கள்ல கவனிங்க, என் விசுவாசம் பெருசா இருக்கலாம், என் கூட இருக்கிறவங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கணும், அப்புறம் அவங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கணும். சில நேரங்களில் நாம் அலாதி பிரியத்தின் நிமித்தமாக சில விஷயங்களை செய்துடுவோம், ஆனா அது தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிடும். கவனிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஷோப் பண்ணுங்க, ஒருவரோடு ஒருவர் அழுங்கள் இருக்கு வேதத்துல. பரிந்து பேசணும், செபிக்கணும், அழணும். அழுகிறவர்களோடு அழு, சிரிக்கிறவர்களோடு சொல்லுங்க சரி அங்க போய் அழுற. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்திலிருந்து தேவன் பதில் கொடுக்கிறார். அற்புதம் நடக்கு. நான் ஒருத்தருக்காக ஜெபிக்க போனேன், அவங்க அந்த ஜெபத்தை ஏத்துக்கவே இல்லை. அங்க எப்படி அற்புதம் நடக்கும்? நான் அழறேன், அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அற்புதம் எப்படி நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிரு.
தேவையில்லாத சில விஷயங்களை நீயாகவே செய்துட்டு கடைசியில் கர்த்தர் செய்யல. அல்லேலூயா. கர்த்தர் மடக்கல, தடுக்கல. விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடி யோசி. செஞ்சிட்ட பிறகு கர்த்தர் தடுக்கலன்னு சொல்லாத, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. அல்லேலூயா. அப்படியாவது கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. அதை விட்டு ஆண்டவர் உதவி செய்யல, ஆண்டவர் வரல, ஆண்டவர் வந்து தடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை கொண்டு போய் உபரைக்கு மேல நிறுத்தி இங்கிருந்து என்ன பண்ணு, கீழே குதினார். குதிச்சாரா இல்லையே. அப்படி குதிச்சிருந்தா ஆண்டவருடைய நாமத்தை அவர் என்ன பண்றாரு? வீணிலே வழங்குகிறார். உன் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக. அல்லேலூயா. தேவனை ஒருவரை மட்டும் ஆராதனை செய், விக்கிரகத்தை ஏற்படுத்தாதே. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. 8ஆம் வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் இஷ்டத்துக்கு மாத்தாத. பரிசுத்தமா கூடிவா. போய்க்கலாம், அப்புறமா போய்க்கலாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், போய்க்கலாம், பாட்டெல்லாம் முடிட்டு போலாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனுடைய நாமத்தை நாம் கேவலப்படுத்துறோம். ஒரு பயம் இல்லை, நடுக்கம் இல்லையே. சாதாரண மனிதர்களை கனம் பண்ணுகிறோம், தேவனை எங்கே கனம் பண்ணுகிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே முழங்கால் படித்து கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அந்த மனசு எங்க இல்லாம போகுது? எப்படி போகலாம்? இந்த உயிர் அவர் கொடுத்ததாச்சே. அவருடைய இரக்கத்தால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ உனக்கு எல்லாத்தையும் தந்தது அவராச்சே. இன்னும் இதை விட உன்னை சூப்பரா மேலா பெரிய காரியங்களை செய்யறவனா வைக்க விரும்புறாரு. அதற்கு சில ஆலோசனைகளை தேவன் தருகிறார். கேள். தேவனை மட்டும் ஆராதனை செய், விக்கிரகங்களை உருவாக்காதே. தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதே. ஓய்வு நாளை ஆசரிக்க நினை. ஒழுங்கா சர்ச்சைக்கு வர பழகு. அல்லேலூயா. 5வது என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்துல உன் தாயையும் உன் தகப்பனையும். இது எதுக்கு சொல்லி இருக்கு இந்த வசனம்? இந்த மேல இருக்கிற 4 வசனம் சொல்லுது, கர்த்தரை மட்டும் ஆராதனை செய்ய, வேற கடவுளை உருவாக்காத, உன் தேவனுடைய நாமத்தை வீணில வளர்க்காத, அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரின்னு சொல்லி முடிச்சு 4 முடியுது. 5ல உன் வாழ்நாள் நீடிச்சிருக்கணும்னா உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ரன்னிங் நோஸ் பிரதர், ஒரு மாத்திரை இருந்தா கொடுன்னு மெடிக்கல் ஷாப்ல கேட்கணும். என்ன நோஸ்? அது யார் பேர் வச்சான்னு தெரியல. நோஸ் ரன்னிங்ல இருக்குது. ரன்னிங் நோஸ் பிரதர், ஒரு மாத்திரை இருந்தா கொடுங்க, இந்த மாத்திரை கொண்டு போய் போடுங்கன்றான். போட்ட உடனே ரன்னிங் நோஸ் என்ன ஆயிடுது? ஸ்ட்ராங்கா ஆயிடுது. அந்த ஸ்ட்ராங் உடைக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரை போட வேண்டியது, கட்டிடுது ஜல்லி. சரி, இதுக்கு ஒரு மாத்திரை வேணும். நீ நல்லா இருக்கணும், நீடிச்சு இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு மாத்திரை சொல்றாரு. என்னது அது? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். ஆபிரகாம் தொட்டு தேவ மனிதர்கள் எல்லாருமே இதை கடைபிடிச்சாங்க. தாய் தகப்பனிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாளும் தாய் தகப்பனுடைய இருதயம் கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
கவனமாயிருக்கணும். உன் தாயை உன் தகப்பனை எடுத்தெறிந்து பேசுகிற அந்த காரியம் ஒரு நாளும் உனக்குள் இருக்கக்கூடாது. உன் தாய் தகப்பனை கனம் பண்ண பழகு. அதுதான் உன் வாழ்நாளை நீடிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது என்ன சொல்றாரு? கொலை செய்யக்கூடாது. ஏழாவது என்ன சொல்றாரு? விபச்சாரம் பண்ணக்கூடாது. பரிசுத்தமா வாழணும். யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவதோ, கணவனுக்கு துரோகம் பண்ணுவதோ, திருமணத்திற்கு முன்பதாக தவறான காரியங்களில் ஈடுபடுவதோ தேவன் விரும்பாத காரியம். விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. 15. எட்டாவது, களவு செய்யாதிருப்பாயாக. களவு பண்ணாத, ஏமாத்தாத, திருடாத. அல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக. 16. 9. பிறருக்கு விரோதமாய் பார்த்தங்க, கண்ணால பார்த்தங்க சும்மா போய் சொல்றாத. அல்லேலூயா. ஆமாங்க, அவங்க 2 பேரும் போனாங்க, வந்தாங்க, அவங்க தாங்க எட்டாம் கீழே இருந்து. பொய் சாட்சி. அல்லேலூயா. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கோர்ட்டில் போய் நின்று சொல்லுவாங்க. ஆமென். அதுக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணுவான். அங்க யாருன்னா நிற்பான் ரோட்ல. அவன் அதுக்குன்னே வருவான் அங்க கோர்ட்டாண்ட. எதுக்கு? கோர்ட்டாண்ட வருவான். அதுக்குன்னு 4 பேர் சுத்தி நிற்பாங்க. 4 பேர் 50 பேர் சுத்தி நிற்பான். அவனுக்கு காசு கொடுத்து நீ தான் போய் நில்லு, போ சொல்லு, நான் பார்த்தேன் போய் சொல்லு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அல்லேலூயா. 10 என்ன சொல்லு? 17ஆம் வசனம். பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு அல்லேலூயா. நான் பாஸ் வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க. தோத்திரம் சிஸ்டர், இதெல்லாம் நாங்கள் எப்போ வாங்குமே தெரியல, நல்லா இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? பாஸ் என்ன பண்ணுங்க? எடுத்துட்டு போங்க பாஸ், தோத்திரம் இந்த நாட்டு நல்லா இருக்கு பாஸ். காலையில் ஜெபிக்கிறதுக்கு ஒன்று வேணும் சிஸ்டர், அலாரத்துக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்துன்னு போன்னு சொல்லிடுவீங்க. பைபிள் படி அது பாவம். உனக்கு வேணும்னா ஆண்டவர் ஆண்டு கேளு, அவர் உனக்கு தருவார். தந்தா வாங்கிக்க, தரலனாலும் கவனிரு. என்ன அதுக்கு அர்ஜென்ட் இப்போ? அல்லேலூயா. நீ 10 முறை சொல்ல. ஆமே. இப்படிதான் இல்லை, எப்படி வேணாலும் வரும். திடீர்னு ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு வருது, இல்லை அம்மா பொண்ணு வீட்டுக்கு போறாங்க, இல்லை மருமகளாண்ட பொண்ணு போகுது, மாமியார் போறாங்க, ஏதோ போறாங்க. அவங்க பீரோ திறந்து இந்த மாதிரி ஒரு சேரி என்கிட்ட இல்லவே இல்லைங்க, நல்லா இருக்குது, கட்டினா நல்லா இருக்கும் போல இருக்குது, தரே. பிறன் உள்ளதை இச்சியாதே. வர கிறிஸ்துமஸுக்கு அந்த சேரி எப்படியாவது எடுத்தாயிடணும் நினைக்காத. பார்த்து இப்பவே வச்சுக்கிறேன் நான். அல்லேலூயா. பார்த்து வச்சுட்டேன். தேவன் பலன் கொடுத்தா எடுத்துக்க, தப்பு இல்லை. எதுவுமே ஆண்டவர் உனக்கு கொடுத்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். புரியுதா? நீயாகவே கடன் பட்டோ, கடன் வாங்கியோ, வட்டிக்கு வாங்கியோ, இல்லை என்றால் மற்றவர்களை ஏமாற்றியோ, இல்லை கணவனை ஏமாற்றியோ, இல்லை என்றால் யாரையும் ஒருத்தனை ஏமாற்றி வாங்குவது ஆபத்து. அதுக்கு முடிவே கிடையாது. பாவம் செய்யறதுக்கு முடிவு கிடையாது ஐயா. பாவம் செய்யற அந்த பாவத்துக்கு துணையாக பல பாவங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு பொய் பேசிவிட்டால் அதை சமாளிக்க பல பொய்களை பேச வேண்டியதா இருக்கும். உண்மை நம்மை காப்பாற்றும், பொய்களை நாம் காப்பாற்ற வேண்டும். மறந்துடும். சரியா? ஜட்ஜிக்கு முன்னாடி போயிட்டு இந்த வாய்தா கூடுவாங்க.
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான், இவன் தான் குற்றவாளின்னு எடுத்துருவான். ஏன்னா சொன்னது எல்லாத்தையும் என்னது? பொய். உண்மையை சொல்லியிருந்தா அவன் ஒரு நாள் மாறவே நடந்தது அப்படி சொல்றான். அவன் எக்காலத்திலும் அதை சொல்லுவான். தூங்குற நேரத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லுவான், அதை தான் சொல்லுவான். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிறனுக்குள்ள ஒன்றையும் இச்சியாதே. இப்ப கீழே வந்து போறோம் பாருங்க. பிறனுக்குள்ள ஒன்றையும் இச்சியா. அப்படி இச்சிச்சா என்ன செய்வோம்? மேல உள்ளது மூடிய வச்சுட்டாங்கப்பா இவங்க பைபிள. எப்ப நான் பைபிள தான் பிரச்சனை பண்ணி நிக்கிறேன். மூடியா முதல்ல. அல்லேலூயா. கவனிங்க, எந்த அதிகாரம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த வசனம்? சோத்திரம். இப்போ 17ஆம் வசனத்துல படிச்சோம். பிறனுக்குள்ள யாதொன்றையும். இப்ப இச்சிக்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுப்பா. அதுக்கு முன்னாடி என்னது? அதுக்கு முன்னாடி என்னது? மற்றதை நான் இச்சித்து விட்டால் நிச்சயமாக சமாளிப்பதற்காக நான் ஏதாகிலும் ஒன்றை சொல்ல வேண்டியது வரும். ஆனா எனக்குள்ள என்ன வந்துச்சு? அத இச்சை வந்துச்சு. அது பொருளா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், வேற எதுவாக இருக்கலாம். இச்சைன்னு வந்துட்ட பிறகு அதை நான் சமாளிப்பதற்காக எதை பேச வேண்டியது இருக்கு? பொய். சரி, பொய் சொல்லியாச்சுப்பா, பொய் சொல்லியாச்சு. அடுத்து மேல பொய் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணும்? எதை ஒண்ணிய திருடி இருக்கணும். நான் இச்சித்ததினால் பொய் சொன்னேன், பொய் சொன்னதினால் திருடினேன், திருடினதினால் தான் நான் பொய் சொல்லிட்டேன். எதையோ ஒண்ணு திருடிட்டேன். அது பொருளா இருக்கலாம், மனசா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு மறைக்கிறேன், அதனால பொய் சொல்லிட்டேன், இப்ப திருடிட்டேன். சரி, அதுக்கு மேல எதுங்க? கவனிங்க, கவனிங்க. விபச்சாரம். விபச்சாரம் திருடிட்ட நிலை ஏன் வந்தது? ஏன் நான் போய் சொன்னேன்? ஏன் நான் திருடிட்டேன்? நான் விபச்சாரம் செய்தால்தான். விபச்சாரம் என்பது இந்த இடத்துல பல காரணங்களை குறிக்கும். தனக்கு இல்லாத ஒன்றை, தன்னோடு இணையாத ஒன்றை நான் இணைக்க முற்படுவது, சேர முற்படுவது, எடுத்துக்கொள்ள முற்படுவது. கவனிங்க, தேவனை நான் ஆராதிக்காமல் விக்கிரகத்தை நான் ஆராதித்தாலும் அதுக்கு பொருள் என்னதான்? விபச்சாரம். என் சரீரம், கவனிங்க, என் சரீரம் என்ன? கவனிங்க, என் சரீரம், என் சரீரம், என் தலை என் சரீரம். நான் தலை, என் மனைவி எனக்கு சரீரம். இதுதான் குடும்பம், இதுதான் குடும்ப வாழ்க்கை. புராணத்தில் இருக்கு. ஒருத்தர் மனைவி தப்பு பண்ணிட்டான், ஓடுறா தோர்த்திக்கிட்டு. அப்போ பையன் போயிட்டு என்ன பண்ணிடலாம்? தலையா வெட்டிடுறோம். வெட்டும் போது 2 பொம்பளைக்கு தலை வெட்டி போதும். அல்லேலூயா. அப்போ 2 பொம்பளைக்கு தலை வெட்டின உடனே அவர் என்ன பண்றாரு? எவரு சொல்லுவீங்க பார்க்க, சொல்ல மாட்டீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா மாத்தி மாத்தி என்ன பண்ணிடுறாரு? உருவம் கொடுத்துறாரு. இந்த தலை அங்க போயிடுச்சு, அந்த தலை இங்க வந்துச்சு. இதுதான் விபச்சாரம். அவர் துரத்தின்னு போனதே காரணம் எதுக்கு? அதுக்குதான். அந்த அம்மா மேல சந்தேகப்பட்டு தான் துரத்தினார். பையனை விட்டு வெட்ட சொல்லிட்டார். அல்லேலூயா.
இது எந்த புராணத்தில் வருதுன்னு தெரியல எனக்கு, நீங்க தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள், கவனியுங்கள். அப்போ நம்முடைய வாழ்வியல்ல நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார். விபச்சாரம் என்கிற ஒரு நிலை வந்த பிறகுதான் களவு, திருட்டு தொழில் வருகிறது, பொய்சாட்சி வருகிறது, பிறனுடையதை இச்சிக்கிறோம். விபச்சாரம் என்ன செய்கிறது? கொலை செய்ய தூண்டுகிறது. அல்லேலூயா. கொலை செய்யறதுக்கு பயன் எத்தனாவது? 6. விபச்சாரம் தான் என்ன தூண்டுது? கொலை செய்ய தூண்டுது. இன்னும் பாருங்க, இந்த குந்தத்தூர்ல ஒரு பொண்ணு பிரியாணி கடை பிடிச்சிங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி சொந்த பையனை வெட்டிட்டான். பிள்ளைங்களை பிரியாணிக்காக பிரியாணி கொடுத்தான் மாஸ்டர். மாஸ்டர் பின்னாடி போய் கள்ள தொடர்பு வந்ததினால பிள்ளைகளை வெட்டி போட்டால். எதுக்கு ஆசைப்பட்ட? பிரியாணி. எவ்வளவு அசிங்கமா இல்ல? ஏன் இது வருது? பெத்த குழந்தையை சாகடிக்கிற அளவு துணிறாங்கன்னா இதுதான் விபச்சாரம். விபச்சாரம் உன்னை கொலை செய்ய தூண்டுகிறது. அடுத்தது, நீ கொலை செய்த அளவு போயிட்டீங்கன்னா உன் தாய் தகப்பனுடைய சொல்ல நீ என்ன பண்ணல? கேட்கல, கனம் பண்ணல. அப்பா அம்மா சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ஒழுங்கா வாழ்ந்திருப்ப. தாய் தகப்பனுக்கு உட்படல. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு இருக்க, உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணல. அவங்க சொல்ல கேட்கல. அவங்க சொல்ல நீ கேட்கலன்னா நீ கொலைக்காரனா மாறிடுவ, விபச்சாரக்காரனா மாறிடுவ, திருடனா மாறிடுவ, பொய் சொல்லி திரிவ. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பேன், ஆனா கிடைக்காது. அது வேற. நாலாவது, நீ தாய் தகப்பனை கனம் பண்ணல அப்படின்னா எங்க வர மாட்ட? சர்ச்சைக்கு வர மாட்ட. ஹலோ, அப்பா அம்மா சொல்றவங்க, அப்பா அம்மா சொல்றத கேட்கிறவங்களும் அல்லேலூயா. இங்க பாருங்க, ஃபெவிகால் போட்டு ஜம்ப் ஓட்டன மாதிரி தான். நீ என்ன வேணாலும் கத்தி, ஒரு 10 நிமிஷம் கத்த போற, தோத்துறான். அதுக்கப்புறம் நாங்க வெளியே போயிடுவோம். அப்பா அம்மா சொல்றத கேட்கல அப்படின்னா என்ன படிச்சோம்? சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஓரளவுக்கு வந்து உட்கார்ந்து ஏதோ கொஞ்சம் பாயம் இருக்குது. நம்ம போன உடனே பெரிய பாயாடி நம்ம ஒரே காய்ச்சல் கொடுத்தோம். சும்மா வந்து உட்காண்டாவது போயிடும் வந்துருக்கிறாங்க. இந்த தாய்களுக்காக நம்ம கர்த்தரை துதிக்கிற கரங்களை போயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது அவன் திட்டினாலும் திட்டணும்னு சொல்லி ஏண்டா வரலன்னு அந்த அம்மாவுடைய அருமை தெரியாத உங்களுக்கு ஒரு நாள் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணல அப்படின்னா சோதரம் கிழக்கெல்லாம் செஞ்சிருவேன். மேல என்ன இருக்கு? இப்ப படிச்சது சர்ச்சுக்கு வர மாட்டேன். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பேன். சர்ச்சுக்கு வர மாட்டேன். பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வரவங்களாம் திட்டின்னு உட்காந்துருப்பேன். அதுக்கு மேல என்ன இருக்கு? விக்கிரகத்துக்கு போயிடுவேன். வா கவனிங்க, விக்கிரகத்துக்கு போயிடுவேன். தேவனை மறுதலித்து விடுவாய். ஒன்னாவது
தேவனை மறுதலித்து விடுவாய். நான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த 10 கற்பனைகளை நீ சரியா கடைபிடிக்கலனா நீ கீழிருந்து மேல வர வேண்டியது இருக்கும். மேலிருந்து கீழே போனீங்கன்னா நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா கீழிருந்து நீ மேல வர வேண்டியது. தேவனை மறுதலித்து வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆண்டுடைய பிரதான கிருபையினால 40 வருஷ காலங்கள்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து சொல்றேன், கர்த்தரை மறுதலித்து விட்டு போனவர்கள் யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் அது எந்த குடும்பமாக இருந்தாலும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் 0 தான். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தேவன் சொன்னார்? நீ உயிரோடு இருக்க, நீ நல்லா இருக்க, நீ, இதுதான் காரணம். இதை நாம் கடைபிடிக்காமல் போனால் இந்த 10 கற்பனைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்னெல்லாம் போயிருக்கு அது எழுதிடுங்க. அதுதான் தேவனை மறுதலிக்கிற ஒரு சூழலும் யாருக்கும் வரக்கூடாது. நல்ல கவனிச்சுங்க. தேவனை மறுதலிக்கிற ஒரு சூழலும் யாருக்கும் வரக்கூடாது. தேவனை விட்டு விலகி போகிற ஒரு சூழலும் யாருக்கும் வரக்கூடாது. மற்ற எல்லா விஷயத்திலும் தேவன் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். தேவனே வேணாண்டினா எங்களுக்கு யார் வந்து உதவி செய்வார்? இந்த போதகன் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு நிற்பேன், உனக்கு உதவி செய்வேன். தேவனை வேண்டாம் என்றால் நான் எப்படி வர முடியும்? எப்படி உதவி செய்ய முடியும்? நீ தேவனோடு நின்று பார், தேவன் உன்னோடு நிற்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் 2 வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். 2 வசனம். கவனி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 வசனம் இல்ல, ஒரு 7 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அத்தியாயம் 34வது வசனம். அது 40 வரைக்கும் இருக்கு. ஆனால் நான் ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 37 வாசிக்கிறேன். கவனி. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அவ்வளவுதான். 2 வசனம் தான். மேல சொல்லப்பட்டிருக்க அந்த 10 கற்பனைகளும் ஏன் பழைய ஏற்பாடு முழுவதும் ஏன் தெய்வத்தினுடைய தன்மையே இதுதான். தெய்வத்தினுடைய தன்மை என்ன? 10 கற்பனைகளுடைய நோக்கம் என்ன? முழு வேதாகமத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ யாரை நேசிக்கணும்? சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நேசிக்கணும். 2வது, நீ யாரை நேசிக்கணும்? தன்னைத்தானே நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இவ்வளவுதான் முழு பைபிள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல, இதுதான் 10 கற்பனை. இதுதான் 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும். அவை ஆவன அப்படின்னா 2 தான். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கணும். 2வது, தன்னைத்தானே நேசிப்பது போல. கவனி, தேவன் யார்? தேவனை நான் நேசிக்கிறேன். தேவனை நான் நேசிக்கிறேன், தெய்வத்தினுடைய தன்மை எனக்குள்ள வருகிறது. இந்த தெய்வத்தினுடைய தன்மைகளோடு கூட தான் மற்றவனை நேசிக்கணும். அந்த கண்ணு தான் எனக்கு இருக்கணும், அந்த பார்வை தான் நான் இருக்கணும். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தர், மற்றவர்களும். அதுதான் நோக்கம். அல்லேலூயா. இந்த 3 கவனிக்கணும். நான் முடிச்சிருக்கேன். தேவன் பரிசுத்தர், அவரை நேசிக்கிற நான் பரிசுத்தர், தன்னைத்தானே நேசிக்கிறது போல அவனும் பரிசுத்தனா மாறணும். அல்லேலூயா. நீ யார் கூட வேணாலும் போலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ எங்க வேணாலும் போலாம். அந்த பரிசுத்தர் உனக்குள்ள இருக்கணும்.
இந்த பரிசுத்தர் அவனுக்குள்ள இருக்கு. நீ அவன் கூட போ, நீ பார் கூட போ, தப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. பார் போலாமா பாஷா? போ. நீ குடிக்காம வருவியான்னு நீ பாத்துக்க, உன்னை பாத்துக்க. நீ குடிக்கிறவனை திருப்புவியா இல்ல குடிக்கிறவன் உன்னை திருப்புவானா? அவன் உனக்கு ஊத்தி கொடுத்தா நீ குடிச்சிட்டு வரவனா தான் அங்க போகாத. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். நான் எப்படி நேசிக்கிறேன்? என்னை நான் பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும், சரியா கர்த்தரை ஆராதிக்கணும், ஆராதனைக்கு வரணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படின்னு என்ன நான் முறைப்படுத்தி வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி அவனை நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா அவனை நேசி. அவன் பின்னாடி போ, இல்லைன்னா அவன் பின்னாடி வரட்டும், இல்லைன்னா போவாத அப்படின்னு சொல்லு. உன்னை மாத்திடுவான், உன்னை பாவியாக்கிடுவான், உன்னை விக்கிரக ஆராதனை செய்ய வச்சிடுவான். உன் நண்பனா இருக்கலாம், உன் ஓனரா இருக்கலாம், உன் குடும்பத்தை சார்ந்த மற்றவங்களா இருக்கலாம், உன் அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். விக்கிரக ஆராதனை செய்யறவங்க யாரா இருக்கலாம். அவங்க உன்னை விக்கிரகத்துக்கு நேரா நடத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. பரவாயில்லைங்க, சுகமானாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கர்த்தரோடு நான் போனாலும் பரவாயில்லை, உன் விக்கிரகத்தை நான் தொட மாட்டேன். இந்த உறுதியான மனப்பாங்கு வேணும், இந்த உறுதி வேணும் எனக்கு. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல அப்படின்றதுக்காக அப்படி ஓடிடக்கூடாது, பசிக்கிறதுக்காக ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அது தப்பா போயிடும். நான் எங்கன்னா வெளியே போனா 3 மணி 3:30 மணிக்கு வந்து வீட்டுல சாப்பிடுவேன். மணி சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி பசியா வராங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரக்கூடாதா? நீ சொல்ற நல்லா தான் இருக்குது மனைவி சொல்றது. நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா நான் ஹோட்டல்ல தின்றதுக்கு காசு கட்டாம போயிடும். புரியுதா? ஒழுக்கம் வேணும். ஒழுக்க நெறியை நீ வளர்க்காமல் தானா வராது. இஷ்டத்துக்கு வாழணும் நினைச்சோம்னா பாவம் வந்து நம்மை பீடிக்கும், வழுகி விழுந்துருவேன். அதனால தான் வேதம் தெளிவா இருக்கிறது, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். அப்படின்னா விழக்கூடிய சூழல் வரும், உன்னை பலவீனப்படுத்துகிற சூழல் வரும், உன்னை மேற்கொள்ளுகிற சூழல் வரும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ நல்லா இருக்க தேவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ இதை கிண்டலா பார்த்துட்டு கேள்வியா பார்த்துட்டு அலட்சியம் பண்ணிட்டு போகாதே. உன் வாழ்நாள் நீடித்திருக்க, நீ சுகபலத்தோடு வாழ, பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதத்திலும் நீ நிரப்ப இருக்க, விருத்தி அடைந்து வாழ்வதற்கு தேவன் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை, அவர் ஒருவரை மட்டும் நீ ஆராதனை செய். விக்கிரகங்களை ஒரு நாள் தேடி போகாதே. உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. சபை கூடி வருதலை விட்டு விடாதே. ஒழுக்கமாக அதை கடைபிடி. விக்கிரகத்தை குறித்து மிகவும் கவனமாயிருக்கு. அது உனக்குள்ளே வராதபடிக்கு, உன் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு, உன் இருதயத்தை அது கரைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. என்னுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் எழுந்து நிற்கிறோம்.